ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸிங் பார்க்க போகிறோம். யாரும் கேரளா லாட்ரின்னு நினச்சிக்காதீங்க. இது நம்மளுடைய டியர் லாட்ரி 6 PM கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 27/4/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம 6 PMக்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம எப்போதும் போல் 6 PM to 6 PM ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே 6 மணிக்கு வந்த ஷோவுடைய ரிசல்ட் நண்பா. ABC போர்டோட ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 271. ஸோ நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே நேற்று கிடச்சிருந்துச்சி நண்பா. அதுக்கு முந்தின 6 PM பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 250 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM டியர் லாட்ரியோடைய கெஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல். ஸோ மிஸ்ஸிங் சீரியல்னால் நம்மளுக்கு சீரியல் நம்பர்லேருந்து வராத நம்பர்ஸை, அதாவது 5லேருந்து 8 ட்ரா வராத நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியல்களை கொண்டு வருவோம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் லாக் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2ல் 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வந்தது 271. ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கிறது 068லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் லாக் ஆகிருக்கு. இந்த 068 இருக்குல்ல, இந்த 068 அப்போ நம்மளுக்கு 0 வேல்யூ கிடையாது, அவுட். 6 8 இந்த இடத்துல உள்ளது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 6, அதோட நம்மளுக்கு 8. இது நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுது நண்பா. இந்த 068ஓட நம்மளுக்கு 6 8 ஹோல்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லாக் ஆகிற நம்பர் மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு போக தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது நம்ம ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் கொடுக்கறதுனால இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இது டியர் நண்பா, யாரும் குழப்பிக்காதீங்க. டியர் 6 PM. 6 அல்லது 8. 6 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதான் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இப்போ 6 அல்லது 8 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுக்கான பெயர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ட்ராவுடைய பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 8 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 6 3 6 4 6 0. அதே மாதிரி 8 3 8 4 8 0. ஸோ இந்த மாதிரி பெயர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 6 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த 6 8 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 068ஓட நம்மளுக்கு 6 8 ஹோல்ட் ஆகுது. ஸோ அடுத்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 149 நண்பா. இந்த 149 அப்போ நம்மளுக்கு புது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 9 3மே புது நம்பர்ஸ் தான். 1 4 9. அதுக்கடுத்து கவனிங்க 301. அடுத்த ரிசல்ட் 301. இந்த இடத்துல புது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 and 0. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு 129. 129 அப்போ இந்த இடத்துல புது நம்பர் நம்மளுக்கு 2. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 137. 137 அப்போ நம்மளுக்கு புது நம்பர் 7. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 250 அடிக்கிறாங்க. இந்த 250 அப்போ நம்மளுக்கு புது நம்பர் 5. அதுக்கு அடுத்து 140 அடிக்கிறாங்க. இந்த 140ஓட நம்மளுக்கு nil. 6 8. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 6 8 ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எல்லா நம்பருமே நம்மளுக்கு சீரியல் அடிப்படையில், அதாவது SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது அடிப்படையில் நம்மளுக்கு எல்லா நம்பர்ஸுமே வந்துருச்சு. ஸோ இதில் ரிமைனிங்கில் இருக்கிறது 6 8 தான். 6 இங்கே 8.
ஏன்னா இதில் நம்மளுக்கு 149 அப்போ இதுலேருந்து ஒரு 3 நம்பர் வெளியேற்றுங்க. அதுக்கப்புறம் 30 அப்போ 30 வெளியாகுது. அடுத்து 2 எடுத்துட்டோம். அடுத்து வந்து 7 எடுத்துட்டோம். அடுத்து வந்து 5 எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு 6 8 தான். ஸோ 6 8 அப்போ நம்மளுக்கு இங்கே 140 அடிக்கிறாங்க. ஸோ 140க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 271 அப்போவும் நம்மளுக்கு வந்து நில் 6 8. ஸோ 2 ட்ரா ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2 ட்ராவிலையுமே 6 8 வரல, புது நம்பர்ஸ். 5 ட்ராக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ட்ராவில் நம்மளுக்கு நில் தான் கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து நம்மளுக்கு 8வது ட்ரா. இது நம்மளுக்கு 8வது ட்ரா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 8 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 5லேருந்து 8க்குள்ளே நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து வரணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு 5 ட்ரா முடிஞ்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ட்ரா நம்மளுக்கு எழுவைக்கு வந்திருக்கு. இது வந்து 3வது ட்ரா. 3வது ட்ராங்கிறப்போ இது வந்து நம்மளுக்கு 8வது ட்ரா. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 27/4/2026 டியர் லாட்ரியோடைய 6 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய டியர் லாட்ரியோட 6 PM கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.